வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையின் தூணாக இந்தியா மேம்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவரின் நாடாளுமன்ற உரை விக்சித் பாரத் என்னும் இலக்கை நோக்கிய இந்தியாவின் பாதைக்கான அடிப்படை வரையறையாக அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வரவிருக்கும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 12ஆம் தேதி கூட உள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலையிலும் இந்தியா மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழும் வகையில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையின் தூணாக மேம்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் தொடக்க நாளான இன்று இரு அவைகளின் கலப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா முன்னேறிய வலுவான நாடாக திகழ்வதை வருங்கால சந்ததியினர் காண முடியும் என்றார். மத்திய அரசு நாட்டு மக்களின் நலனுக்காக மாற்றம், சீர்திருத்தம், செயல்பாடு என்ற அடிப்படையில் முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் செயல்பட்டு வருவதாகவும் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 2 லட்சம் கோடி ரூபாயாக மட்டுமே இருந்த மூலதன செலவுகளுக்கான பட்ஜெட் நிதி 11 லட்சம் கோடி ரூபாயாக சாதனை அளவில் அதிகரித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்திற்கு அரசு 70,000 கோடி ரூபாய் அனுமதித்திருப்பதாகவும் நாட்டில் மொத்தமுள்ள மெட்ரோ ரயில் பாதைகளின் நீளம் 1000 கிலோமீட்டரை தாண்டி இருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். கடந்த 6 மாதங்களில் 17 புதிய வந்தே பாரத் ரயில்களும் ஒரு நமோ எக்ஸ்பிரஸ் ரயிலும் பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாக அவர் கூறினார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் உலகிற்காக தயாரிப்போம் திட்டமாக மேம்படுவதால் பெரும் எண்ணிக்கையில் வேலை வாய்ப்புகள் உருவாகி வருவதாக தெரிவித்த அவர், விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் வகையில் சுயசார்புடன் கூடிய நவீன வேளாண் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் கல்விக்கான நவீன கட்டமைப்பு வசதிகள் மாணவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி என்பதன் ஒரு பகுதியாக நியமிக்கப்பட்ட டிஜிட்டல் பணப்பட்டுவாடா தோழிகள் அனைவருக்கும் நிதி வசதி என்னும் இலக்கை எட்டுவதில் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த பல முக்கிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃபு திருத்தச் சட்டம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளிலும் துரிதமான முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குடியரசுத் தலைவரின் நாடாளுமன்ற உரை விக்சித் பாரத் என்னும் இலக்கை நோக்கிய இந்தியாவின் பாதைக்கான அடிப்படை வரையறையாகவே திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் அரசு மேற்கொண்டு வரும் முன் முயற்சிகளையும் முழுமையான வளர்ச்சி மற்றும் வருங்கால வளர்ச்சியின் அவசியத்தையும் குடியரசுத் தலைவர் தமது உரையில் கோடிட்டு காட்டி இருப்பதாக சமூக ஊடகத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். செழிப்பான வளர்ச்சிக்கான சிறந்த வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கும் நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் தொலைநோக்கு பார்வையும் ஒற்றுமை மற்றும் மன உறுதியுடன் இலக்குகளை எட்டுவதற்கான வழிமுறைகளுமே குடியரசுத் தலைவர் உரையின் முக்கிய உள்ளடக்கம் என்று அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்த பொருளாதார ஆய்வறிக்கையில் நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.4% வளரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வேளாண்மை மற்றும் சேவை துறைகளின் ஆதரவுடன் இந்திய பொருளாதாரம் நிலையாக வளர்ச்சி அடைந்து வருவதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவிலான சந்தை தேவை குறைந்ததால் உற்பத்தித் துறை சில நெருக்கடிகளுக்கு ஆளான போதிலும் தனியார் நுகர்வு வலுவாகவே நீடிப்பதாகவும், காரிஃப் பருவத்தில் வேளாண் உற்பத்தி அதிகரிப்பதால் ஊரகப் பகுதிகளில் சந்தை தேவை அதிகரிக்கும் என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரவிருக்கும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்தி பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @airnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் என்ற பேஸ்புக் பக்கத்தையும், நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 12ஆம் தேதி கூட உள்ளது. 15வது புதுச்சேரி சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடரில் 2ஆம் பகுதி 12ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள
பேரவை கூடத்தில் கூடும் என சட்டப்பேரவை தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவை செயலர் திரு தயாளன் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் இதை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை மாநிலமாக அங்கீகரித்து மத்திய நிதி ஆணையத்திலும் மாநிலங்களுக்கான 16வது நிதிக்குழுவிலும் சேர்க்க வேண்டும் என புதுச்சேரி அரசு மத்திய அரசிடம் கோரியுள்ளது. ஜெய்சால்மரில் கடந்த மாதம் நடைபெற்ற மத்திய பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் தாம் இதை வலியுறுத்தியதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் குறித்து இன்று புதுச்சேரியில் எமது செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். மற்ற மாநிலங்களைப் போல புதுச்சேரிக்கும் ஆண்டுக்கு 10% கூடுதல் நிதி ஒதுக்கவும், புதுச்சேரிக்கென சிறப்பு நிதியாக 1243 கோடி ரூபாய் வழங்கவும் தாங்கள் கோரியிருப்பதாக அவர் கூறினார். சுற்றுலா வளர்ச்சியில் உலகிலேயே 2ஆம் இடத்தில் உள்ள புதுச்சேரியில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியை மேலும் அதிகரிக்க மத்திய பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கவும் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மேலும் கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்திற்கென்று தனியாக சட்டமன்ற வளாகமும் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட ஒருங்கிணைந்த வளாகத்தை கட்டுவதற்காக ஒரு 600 கோடி ரூபாய் சிறப்பு நிதியமாக தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறோம். அதேபோல நம்முடைய மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் தேவையாக இருக்கிற விமான நிலைய விரிவாக்கத்திற்காக ஒரு 500 கோடி ரூபாய் நிலம் ஆர்ஜிதம் செய்வதற்காக தனியாக தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். மாநிலத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் மூலமாக 4750 கோடி ரூபாய் நிதி வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். கூடுதல் நிதி புதுச்சேரிக்கு கிடைக்கிற பொழுது அடுத்த 5 ஆண்டு காலத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்த முடியும் என்று ஒட்டுமொத்தமாக கேட்டிருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் சார்பிலே இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். முதலமைச்சரும் இது சம்பந்தமான கடிதத்தை மத்திய நிதி அமைச்சருக்கு கொடுத்திருக்கிறார். மத்திய அரசு கருணையோடு பரிசீலிக்கும் என்று நான் நம்புகிறோம். மத்திய பட்ஜெட் தொடர்பான எதிர்பார்ப்புகள் குறித்து புதுச்சேரி வர்த்தக சபையின் துணைத் தலைவர் திரு எல்.பி. ரவி எமது செய்தியாளரிடம் பேசுகையில், புதுச்சேரியில் வர்த்தக மையம் அமைக்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றார். ECR ரயில் பாதை திட்டத்திற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி நிறைவேற்றினால் புதுச்சேரியின் பொருளாதாரம் மேம்படும் என்று அவர் தெரிவித்தார். அதிகபட்ச GST வரியை 28லிருந்து 18ஆக குறைக்க வேண்டும் என்றும், மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் மூலம் பெறப்படும் காப்பீட்டுத் தொகை மீதான சுமார் 18% GST வரியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் திரு ரவி கோரினார். மேலும் அவர் கூறுகையில், எக்ஸம்ஷன் லிமிட் மற்ற மாநிலத்திலாம் 40 லட்சத்துல இருக்குது. அதே போல பாண்டிச்சேரியிலையும் ஜிஎஸ்டிக்கான எக்ஸம்ஷன் லிமிட்டை 40 லட்சமாக தர வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலிருந்து எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கிரீவன்சஸ்ல ஹோட்டல் வித் ரூம்ஸும் ரெஸ்டாரண்ட்டும் வச்சிருக்க இடத்துல 7500க்கு மேல ரூம் வாடகை போனாக்க அந்த ரெஸ்டாரண்ட்ல டாக்ஸ் அதிகமா வாங்குறாங்க. அந்த நிலை மாற்றி ரெஸ்டாரண்ட்ல வெறும் 5% மட்டுமே ஜிஎஸ்டியாக வசூல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம். அது வர்த்தகர்கள் ஜிஎஸ்டியில இன்புட் கிரெடிட் எடுக்கிறாங்க. ஒரு பொருள் வாங்கும் போது அதுக்குரிய இன்புட் கிரெடிட் எடுக்கும் போது ஏதோ ஒரு காலத்துல அந்த யாரு சப்ளை பண்றாங்களோ அவங்க இந்த டாக்ஸை கட்டலன்னு சொன்னா இந்த பொருளை கொள்முதல் பண்ணவங்க தான் கட்டணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இதெல்லாம் சுத்தி பார்த்தீங்கன்னா இருந்தா வணிகம் பண்றதே மிக மிக சிரமமாயிடும். இதை கருத்துல கொள்ள வேண்டும். மாணவர்களிடையே வானிலை மற்றும் காலநிலை அறிவியல் பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கத்துடன் தெற்காசிய வானிலை சங்கத்துடன் இணைந்து இந்திய வானிலை சங்கம் நடத்திய வானிலை ஒலிம்பியாட் போட்டியில் தேசிய அளவில் 3ஆம் இடம் பெற்ற புதுச்சேரி அமலோற்போம் லூர்து அகாடமி பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவி எம். கிருஷ்காவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் 10,000 ரூபாய் ரொக்கப்பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற இதே பள்ளியைச் சேர்ந்த 9 மாணவர்கள் புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டனர். தேசிய அளவிலான இறுதிச் சுற்றில் 3ஆம் இடம் பெற்று பள்ளிக்கும் புதுச்சேரிக்கும் பெருமை சேர்த்த மாணவி கிருஷ்கா எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியிலிருந்து சில பகுதிகள். பாரத் மண்டபம் அப்படின்றது G20 சம்மிட்காக கட்டப்பட்ட ஒரு பில்டிங். அப்படிப்பட்ட ஒரு பில்டிங்ல போய் நான் பிரைஸ் வாங்குறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் நம்மள நாட்டோட PM ஸ்ரீ நரேந்திர மோடிஜி கையால வாங்கினது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அவரு என் கூட பேசினது, அவர் கூட நான் போட்டோ எடுத்தது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உலக வானிலை மையம் அதோட ஜெனரல் செக்ரட்டரியான செலஸ்ட் ஆலோ அவங்களும் என் கூட பேசி போட்டோ எடுத்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருந்தது. ஒலிம்பியாடுனாலே ஒரு ஸ்டூடெண்டோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர ஒரு பிளாட்ஃபார்ம் தான். என்னோட திறமையை நான் இந்த ஒலிம்பியாட்ல காட்டியிருக்கேன். இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டு அடுத்த டைம்லாம் ஒலிம்பியாட்ல பார்ட்டிசிபேட் பண்ணா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
சமூக பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையின் தூணாக இந்தியா மேம்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவரின் நாடாளுமன்ற உரை விக்சித் பாரத் என்னும் இலக்கை நோக்கிய இந்தியாவின் பாதைக்கான அடிப்படை வரையறையாக அமைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வரவிருக்கும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 12ஆம் தேதி கூட உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.